நாங்கள் மறுத்தோம், நிர்பந்திக்கப்பட்டோம். மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அந்த நிர்பந்தம் இல்லை. எங்களை நாங்க வெளியேறினா எங்க மேல என்ன பழி வேணா போடலாம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட திமுக தங்களை நிர்பந்தித்துள்ளதாக மதிமுக தலைவர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். நாங்கள் மறுத்தோம், நிர்பந்திக்கப்பட்டோம். மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அந்த நிர்பந்தம் இல்லை. எங்களை நாங்கள் வெளியேறினா எங்கள் மேலே என்ன பழி வேணா போடலாம். அந்த நிலைமையில வச்சுக்கிட்டு எங்களை நிர்பந்திச்சாங்க. ஒரு சீட்டுன்னு சொல்லிட்டு அதுலேயும் கூட சூரியன்லாம் நிற்கணும்னு நிர்பந்திச்சாங்க. அது என்ன ஆரோக்கியமான அரசியல்? எதுக்காக நிர்பந்திக்கணும்? மற்ற கட்சிகளெல்லாம் நிர்பந்திக்கலையே. சிறுத்தைகள் அவங்க சின்னத்தில் போட்டி போட்டாங்க, முஸ்லீமுக்கு அவங்க சின்னத்தில் போட்டி போட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் போட்டி போட்டாங்க. எங்களை மட்டும் நாங்கள் ஏதாவது தனிச்சின்னத்தில் நிற்கிறோம்னு சொன்னதை ஏற்றுக்கிடவே இல்லையே. நிர்பந்தம் தானே கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஏதாவது வெளியேறி இருந்தால், நாங்கள் விலக நேர்ந்திருந்தால், வைகோவுக்கு இதே வேலைன்னு சொல்லி என் மேலே பாய்கிறதுக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அதனால அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம்னு அமைதியாக இருந்தேன். அது எதுக்கு அஞ்சாதவர்? மரணத்துக்கு அஞ்சாதவர், அவ்வளவுதான். அவச்சொல்லுக்கு அஞ்சுகிறவர், படிச்சொல்லுக்கு அஞ்சுகிறவர். மக்கள் வரிப்பணத்தை அரசு என்ன பாழ்படுத்திச்சு? இதே வேற போகுது, வரிப்பணம் போய் வீணாயிர போகுது. சொல்லுங்க சார். இல்ல, எல்லாத்துலயும் கமிஷன், எல்லாத்துலயும் கரப்ஷன். அது மக்கள் சொத்து தானே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.